ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரச்சனை ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆனி மாத பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆனி மாதம் என்றைக்கு பிறக்குதுன்னா 15/6/2025 ஞாயிற்றுக்கிழமை பிறக்குதுங்க. இந்த ஆனி மாதம் உங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்கள் தான் கொடுக்க போகுது. என்ன அப்படின்னா, உங்களுக்கு சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கார். சுக்கிரன் 11ஆம் இடத்துல உங்களுடைய ராசியில் 2 கிரகங்கள் திக்பலம் ஆகுது. அதாவது உங்களுடைய ராசி அதிபதி யார் அப்படின்னா புதன். ஸோ புதன் உங்களுடைய ராசியிலே இருக்கிறனால அது ஒரு திக்பலம். அதே மாதிரி குரு திக்பலம். சூரியன் உங்களுடைய ராசியில் வராரு. இது திக்பலம் அப்படிங்கிறது ஒரு நல்ல இதுதான். நிறைய மாற்றங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கட்டாயம் உண்டு. மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களோட லைஃப்பில் நல்ல மாற்றமாக தான் கட்டாயம் வரும். சனி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடத்துல ராகு இருக்குது. 3ஆம் இடத்துல செவ்வாய். உங்களுக்கு இந்த மாதம் என்னென்னா மாற்றம் வரும், அதே நேரத்தில் டென்ஷனும் வரும். ஆனால் காசு பணத்துக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது, கவலைப்படாதீங்க. செவ்வாய் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். முன்கோபத்தை இந்த மாதம் தவிருங்க. யாராவது ஒரு விஷயம் சொல்ல வராங்கன்னா காது கொடுத்து என்னான்னு பொறுமையாக தயவுசெய்து கேளுங்க. எடுத்த எடுப்பிலையே அப்படின்னா அலட்சியம் தயவுசெய்து வேண்டாம். ஏன்னா நிறைய புது புது வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க. ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா அது கட்டாயம் சின்ன வாய்ப்பாக இருந்தால் கூட அதை கப்புன்னு பிடிச்சி அதை ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் அங்கே தான். அந்த இடத்துலேருந்து நீங்கள் முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இந்த மாதம் உறுதியாக உண்டு. 3ஆம் அதிபதி தான் முயற்சி ஸ்தான அதிபதி. அந்த 3ஆம் அதிபதி உங்களுக்கு சூரியனாக உங்களுடைய ராசியில் வராரு. அப்போது சூரியன் வரக்கூடிய அந்த மாதம் ஆனி மாதம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் தான் கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. உங்களுடைய ராசி அதிபதி ஆட்சி பெற்றிருக்காரு உங்களுடைய ராசியில். அதாவது முன்பை விட நல்லா நீங்கள் யோசித்து நிறுத்தி நிதானமாக செயல்படக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். அதே மாதிரி நல்ல முடிவு டக்கு டக்குன்னு எடுக்கிறது, கிளவராக செயல்படுறது, முன்பை விட பார்த்திங்கன்னா சாதுரியமாக செயல்படக்கூடியவங்களாம் பெரிய லெவலில் வந்துடுவீங்க. இந்த மாதம் புதன் உங்களோட ராசியில் இருக்கனால நிறைய சாமர்த்தியமாக செயல்பட்டு பல விஷயங்களை சாதிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஒரு தப்பு பண்ணாலும் அந்த தப்பை மறைச்சிட்டு மிக பெரிய லெவலில் முன்னேறதுக்கு உண்டான முயற்சியெல்லாம் இந்த மாதம் எடுப்பீங்க. அதே மாதிரி சக்ஸஸும் அதில் பண்ணுவீங்க. பொதுவாக தப்பு செய்யாமல் இருந்து பழகிக்கங்க. 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. உங்களுக்கு மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னா முன்கோபம். அதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கோபப்பட்டு வார்த்தைகளை விட்டிங்கன்னா அது உங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு கரும்புள்ளியாக மாறும். அது மிகப்பெரிய தடையாக மாறும். அதனால் கோபப்படாதீங்க. சகோதரன், இளைய சகோதரன், இளைய சகோதரி அவங்களுடைய இணக்கமான சூழ்நிலைகள் உருவாகாது. பிரச்சனைகள் அந்த மாதிரி விஷயங்கள் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அல்லது சண்டை சச்சரவுகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. என்னதான் இருந்தாலும் அவர்கள் உங்களுடைய சகோதரன் சகோதரியாக இருக்கிறாங்க. உடன்பிறப்பாக இருக்கனால கட்டாயம் இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு தேவைப்படும். அதனால் வார்த்தைகளை விடுறதும் வீண் வம்பு சண்டைகளை தவிர்க்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெற்றி கட்டாயம் கிடைக்குங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழிலில் நல்ல மாற்றங்கள் இருக்குது. நிறைய புது புது விஷயங்களை செய்வீங்க. இந்த மாதம் தொழிலை மாற்றுறதுக்கு உண்டானது, இடம் ஷிஃப்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழிலை மாற்றலாமான்னா தொழிலையே ஒரு சிலருக்கு மாற்றுறதுக்கு உண்டான அமைப்புகளும் வருது. பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. தொழில் ரீதியாக அலைச்சல் அப்படிங்கிறது இருக்குது. 3ஆம் இடம் அதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கனால தொழில் ரீதியாக சிறு தூர பிரயாணங்கள் மேற்கொள்கிற மாதிரி இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல வளர்ச்சியான மாதம். நீங்கள் எடுக்கக்கூடிய பொதுவாகவே மிதுன ராசிக்கு நீங்கள் என்னென்ன முயற்சிகள்லாம் எடுக்கிறீங்களோ அந்த முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. பொதுவாகவே உங்களுக்கு பாதகாதிபதி குருவாக வராரு. ஸோ அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை ஒரு முடிவு எடுக்கும்போது கலந்து ஆலோசிக்கிறது நல்லது. பொதுவாக புதன் ராசிக்காரங்க எல்லாமே புத்திசாலியாகவும் இன்டெலிஜென்ட்டாகவும் இருப்பாங்க. இந்த மிதுன ராசிக்காரங்க அப்படிங்கிறது கன்னி ராசிக்கும் மிதுன ராசிக்கும் அதிபதி புதனாக வரதுனால அவங்க பொதுவாக ஓரளவு நல்ல மற்றவங்களை காட்டிலும் நல்ல நாலேஜாகவும் இன்டெலிஜென்ட்டாகவும் இருப்பாங்க. ஆனால் ஒரு முடிவு எடுக்கும்போது பாதகாதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கனால சம்டைம் பாதகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து உங்களுடைய நலம் விரும்பிக்கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு நீங்கள் ஒரு முடிவு எடுங்க. என்ன பாதகம் என்ன சாதகம் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து
சிந்திச்சு பொறுமையாக தெளிவாக முடிவெடுக்கணும். அதுதான் உங்களோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தையும் உங்களைய உயர்வான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கும் உதவுமே தவிர டக்குன்னு ஒரு முடிவு எடுக்காதீங்க. ஆனால் இந்த மாதம் வந்து புதன் ஆட்சி பெற்றிருக்கனால நல்ல புத்திசாலித்தனத்தெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. நல்ல திறமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் கையாளுவீங்க. புத்தி சாதுரியமாக, அதாவது சாணக்கியத்தனம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணி உங்களோட வளர்ச்சிக்காக யூஸ் பண்ணிக்குவீங்க. அதில் சக்ஸஸும் ஆவீங்க. இந்த மாதம் வந்து உங்களுக்கு எந்த விஷயங்கள் தொட்டாலும் சரி அதில் சக்ஸஸ் தான். காரிய சித்தி அப்படிங்கிறது 100% இருக்குது. அதே மாதிரி முயற்சி நீங்கள் வந்து கொஞ்சம் நிறைய அலைச்சல்கள் இருக்கணும். முயற்சிகள் எல்லாமே பலிதமாகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. காரிய சித்திக்காக கணபதி வழிபாடு பண்ணுங்கள். யமகண்ட நேரத்தில், புதன்கிழமை வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் நீங்கள் என்னென்னா ஒரு தீபம் போடுங்க. 2 தீபம் தேங்காய் எண்ணெயில் போடுங்க. அது வந்து நீங்கள் என்ன காரியம் செஞ்சாலுமே அது சித்தியாகிறதுக்கும் அது வெற்றியாகிறதுக்கும் இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் நல்ல ப்ரமோஷன், மிகப்பெரிய லெவலில் உங்களோட விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு பாராட்டுகள் அங்கீகாரங்கள்லாம் கிடைக்கும். படிப்பில் வந்து நல்ல புத்திசாலித்தனம் வரும். புத்தி கூர்மை, நல்ல ஞாபக திறன், நல்ல மார்க் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். படிப்பில் நல்ல முன்பை விட நல்ல ஆர்வம் அதிகமாகும். வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் படிப்புக்காக, அதே மாதிரி வந்து உயர்கல்விக்காக வெளியூர், வெளி மாநிலங்கள், வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் மிதுன ராசிக்கு வருது. ஒரு ஸ்கூலில் இருந்து இன்னொரு, அதாவது நீங்கள் படிக்கக்கூடிய இடத்துல இருந்து ஸ்கூலோ அல்லது காலேஜோ வேறு பக்கம் போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் தான் மிதுன ராசிக்கு இருக்குது. இன்டர்ன்ஷிப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி காலேஜில் பிளேஸ்மெண்ட் ஆகிறது, உயர்கல்வியெல்லாம் வந்து நல்ல ஸ்கோர் எடுத்து பாஸ் ஆகிறது, நல்ல பர்சன்டேஜோட வெளியில் வர்றது, நீங்கள் நினச்ச இடத்துல வேலைக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட்டாயம் உங்களுக்கு நடக்கும். பொதுவாகவே பெண்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன விஷயங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தானாக தேடி வந்து கை கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் யோசித்து நிறுத்தி நிதானமாக செய்யணும். செய்யறதுக்கு முன்னாடி உங்களுடைய நலம் விரும்பிகள்கிட்ட, அது பெண்கள் கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால், திருமணமானவங்களாக இருந்தால் கணவன்கிட்டையும் அல்லது பேரண்ட்ஸ் கிட்ட, திருமணம் ஆகலை அப்படின்னா பேரண்ட்ஸ் கிட்டையும் கலந்து ஆலோசிச்சுட்டு முடியுங்க. ஏன்னா உங்களுக்கு குருவும் புதனும் சேர்ந்துருக்காங்க. புதன் வந்து உங்களோட ராசி அதிபதிங்கிறதுனால 100% நன்மையைத்தான் செய்வார். ஆனால் குரு வந்து பாதகத்தையும் சம்டைம்ஸ் செஞ்சுருவார். ஏன்னா அவர் உங்களுக்கு 7 குடைவர் 10 குடைவர், பாதகாதிபதி அவர் தான். மிதுன ராசிக்கு 7ஆம் இடம் பாதகமாக இருக்கனால பொதுவாகவே உங்களுக்கு உங்களோட வளர்ச்சியை பார்த்து யார் பரிபூரணமாக எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் சந்தோஷம் அடைகிறாங்களோ அவங்க தான் உங்களுடைய நலம் விரும்பிகள். அது மோஸ்ட்லி பேரண்ட்ஸாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று இந்த பிரபஞ்சம் மூலிமா உங்களுக்கு நல்ல வழி கட்டாயம் காமிக்கும். நிறைய முன்னேறதுக்கு உண்டானது. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. அது கணவன் மனைவியிட இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி வந்து உங்களுக்கு வந்து நல்ல குடும்பத்தில் நல்ல ஒற்றுமையும் மன மகிழ்ச்சியும் கிடைக்கும். பிரிந்தவர்கள் வந்து ஒன்று சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. மிதுன ராசிக்கு பொதுவாகவே ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் திருமண பிராப்தம் இந்த மாதம் வரும். ஒரு சிலருக்குள்ள திருமணம் கைகூடும். இந்த மாதம் திருமணம் நடக்கும். நிறைய பேருக்கு வந்து திருமணம் இந்த மாதம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. திருமணம் ஆகாதவங்கெல்லாம் இந்த மாதத்தில் ட்ரை பண்ணுங்கள். ஒரு வரன் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிரும். அதே மாதிரி 5ஆம் இடத்தை உங்களுக்கு குரு பார்க்குறாரு. காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வீட்டில் சொல்லி பர்மிஷன் வாங்கி வச்சுருங்க. ஒரு சிலருக்கு திருமணம் திடீர்னு ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆகிறது, இந்த மாதிரி நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஏன்னா குரு வந்து 7ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. உங்களுக்கு செவ்வாய் 11ஆம் அதிபதி செவ்வாய் கேதுவோடு சேர்ந்துருக்காரு. கேது 3ல் இருக்குது. பதிவு திருமணம் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. பொதுவாகவே மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், மிதுன ராசியில் உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுடைய பெற்றோர்கள், முக்கியமாக பெண் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா வேறு வழியை யோசிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. அதனால் இதை பார்த்துக்கணும். பொதுவாக நிறைய மாற்றங்கள் இந்த மாதம், அலைச்சல்களும் இருக்குது. அதே மாதிரி ஒரு குருநாதர் வழிபாடு பண்ணுங்கள். குருவோடைய ஆசி பரிபூரணமாக இருக்குது. உங்களுக்கு தெய்வத்தோட கடாட்சம் இருக்குது. பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடுங்க. ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இது மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி. ஆன்மீகத்துறை சார்ந்தவங்களுக்கு மிகப்பெரிய யோகமும் வளர்ச்சியும் கை மேலே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி
அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். உங்களுடைய வேலைகள் எல்லாமே அங்கீகரிக்கப்படும். உங்களுடைய வேலைகள் ரெகக்னைஸ் ஆகி உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் பாராட்டுகளும் விருதுகளும் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. திடீர்னு ஒரு ப்ரமோஷன் மற்றவங்களுக்கு போகிறது, அவங்களுக்கு ஏதோ ஒரு குறி வந்து அந்த ப்ரமோஷன் உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய யோகம், முன்னேற்றம் இருக்குது. கட்சி தலைமையிடம் பாராட்டப்படும், அங்கீகரிக்கப்படும். உங்களுடைய வேலைகள் எல்லாமே பாராட்டுவாங்க. பொதுமக்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். அதே மாதிரி மீடியாலெலாம் நீங்கள் உங்களுடைய ஃபேஸ் தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் இன்னார் தான் இந்த மாவட்டம் இந்த விஷயங்கள்லாம் செய்கிறீங்க அப்படின்னு ஃபேமஸ் புகழ் கிடைக்கிறதுக்கு உண்டானது. ஏன்னா புகழுக்கு சூரியன் தான் அதிபதி. அவர் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசியில் இருக்கார், 3 குடையராக போகிறாரு. 11ஆம் இடத்துல உங்களுக்கு சுக்கிரன் இருக்கார். அதனால் வந்து என்னென்னா இந்த மாதம் வந்து உங்களுடைய பேர் புகழெலாம் பெருசாக வெளியில் பூம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. மிகப்பெரிய லெவலில் நீங்கள் வந்து மாறுறதுக்கு உண்டானது. உங்களை யாருன்னே இவ்வளோ நாளாக தெரியாமல் இருந்தால் கூட இந்த மாதம் வந்து நீங்கள் யார் என்ன அப்படின்னு தெரியறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அரசியல்வாதிகளை கட்டாயம் யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி முன்கோவப்பட்டு ப்ரெஸ்ஸு மீடியாலாம் வந்து பேசக்கூடாது. பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். செவ்வாயும் கேதும் 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல சேர்ந்துருக்கு. அப்போ வந்து என்னென்னா பேட்டி கொடுக்கும்போது கவனமாக உங்களோட வார்த்தைகளை வச்சு ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதை எல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும். ஆனால் அரசியல்வாதிகளுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதாக தான் இருக்குது. பொதுவாகவே மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகள் இருக்குங்க. நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி கோவிலுக்கு போகிறதுக்கு உண்டானது, புதுசாக தொழில் தொடங்கினா நல்ல லாபம் பார்க்குறது, சுக்கிரன் 11ல் இருக்கிறனால நீங்கள் நினச்ச ஆசை அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய அமைப்புகள் இருக்குது. மகாலட்சுமி வழிபாடு பண்ணிக்கங்க. ஆசை அபிலாசைகள்லாம் நிறைவேறணும் அப்படின்னா சுக்கிரனுக்கு அதிதேவதையான மகாலட்சுமிக்கு 2 நெய் தீபமும் தாமரை பூவும் சாத்தி வழிபாடு பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது. மிகப்பெரிய லெவலில் யோகம் தரக்கூடிய மாதம் தான் இந்த ஆணி மாதம். ஸோ அதனால் உங்களுக்கு இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க, குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு புத்திர பாக்கியம், சந்தான பிராப்தம் கிடைக்கிறது. திருமண பிராப்தம் மட்டும் இல்லை, திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். குரு பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாரு, புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால் நல்லது நடக்கும். பொதுவாகவே 3ஆம் இடத்துல செவ்வாயும் கேதும் இருக்குது. முன்கோவத்தை தவிர்த்துடுங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுக்கு உண்டான பாகப்பிரிவினையெல்லாம் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே சால்வ் ஆகி உங்களுக்கு உண்டான பாகப்பிரிவினை தன்னால் தேடி வந்து சேர்க்கும். வண்டி வாகனங்களில் போகும்போது கட்டாயம் கவனம் இருக்கணும். ஒருத்தர்கிட்ட தேவையில்லாமல் ஆர்கியூ பண்ணுறதை தவிர்த்துடுங்க. முக்கியமாக சோஷியல் மீடியாவில் இருக்கீங்க, மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் 1 மாதத்துக்கு சோஷியல் மீடியாவிலேருந்து ரெஸ்ட் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையில்லாத வெளி ஆள் அல்லது அதர் லாங்குவேஜ் பேசக்கூடியவங்க, தெரியாதவங்க கிட்டலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்க மூலிமா ஏதாவது த்ரெட்னிங் வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. இந்த 3ஆம் இடத்துல செவ்வாயும் கேதும் இருக்கனால கட்டாயம் அதில் கவனமாக இல்லைன்னா நீங்கள் ஏதாவது பிளாக்மெயிலுக்கு ஆளாகிறதுக்கு அமைப்புகள் இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, முக்கியமாக பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண் பிள்ளைகளுக்கும் இப்போலாம் பிளாக்மெயில்ஸ் வருது. அதனால் எல்லாருமே கவனமாக இருக்கணும். உடனடியாக பேரண்ட்ஸ் கிட்டேயோ அல்லது போலீஸ்கிட்டேயோ காவல்துறைக்கிட்டேயோ போய் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லி தீர்வு காண்றதுக்கு பாருங்கள். பயப்பட்டீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் நிறைய விஷயங்களை லாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வேறு பக்கம் கொண்டு போய் முடியும். அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. கம்யூனிகேஷன் சார்ந்தது. நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்து அவங்க உங்களுக்கு கொடுக்கலன்னா கோபம் வர்றது இயல்பு தான். அதுக்காக மெசேஜ் பண்ணாதீங்க. அதுக்கான சட்ட ரீதியாகவோ மற்ற ரீதியாகவோ தான் நீங்கள் அதுக்கு நடவடிக்கை எடுக்கணுமே தவிர நீங்களாக தேவையில்லாமல் கேவலமாக பேசி அனுப்புறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகப்படும். அந்த ரெக்கார்ட்னால உங்களுக்கு நீங்களே அனுப்பிச்சி விட்ட வாய்ஸ் மெசேஜ் மூலியமாகவே பனிஷ்மெண்ட் வர்றதுக்கு உண்டான அமைப்பு வரும். உங்கள் மேலே கேஸ் போட்டுருவாங்க. இதெல்லாம் வந்து செவ்வாய்க்கு 3ஆம் இடத்துல இருக்கனால நடக்கும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. மற்றவங்களுடைய கோவத்தை தூண்டி விடுற மாதிரி பேசுகிறத தவிர்க்கிறது நல்லதுங்க. இந்த மாதம் வந்து உங்களுக்கு காசு பணம் வர்றது, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வந்து காரியங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஆகிறது, காரிய சித்தி ஆகிறது, வருமானம் வர்றது, இதெல்லாமே நடக்கும். ஆசை அபிலாசைகள் எண்ணங்கள் எல்லாமே ஈடேறக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள் தான். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கட்டாயம் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர்.
இன்றைக்கி நம்ம ஆனி மாத பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆனி மாதம் என்றைக்கு பிறக்குது அப்படின்னா 15/6/2025 ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதம் வந்து பிறக்குது. திருவோண நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக தான் இருக்க போகுது. ஏன்னா சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கார், 11 கூடையவர் 10ல் இருக்கார். இது ஒரு நல்ல அம்சம். அதே மாதிரி நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் இவ்வளோ நாளாக நீச்சமாக இருந்துச்சு. இந்த மாதம் வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்குது. அது போக வந்து ராகு அஷ்டமத்தில் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சனி 9ஆம் இடத்துல இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்போம். 12ல் வந்து புதனும் சூரியனும் குருவும் 3 கிரகம் 12ஆம் இடத்துல இருக்காங்க. இந்த 12ஆம் இடம்ங்கிறது விரயம் மட்டும் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட்டும். ஸோ இந்த மாதம் வந்து உங்களுக்கு தொழில் ரீதியாக ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் தொழில் ரீதியாக நிறைய விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃபேமிலி அஸ்ட்ராலஜரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோடதில் தொழில்ஸ்தானம் எப்படி இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கா அப்படிங்கிறத பண்ணுங்கள். நான் சொல்கிறது எல்லாமே பொது பலன்கள் தான் சொல்கிறேன். ஸோ ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதம் சூப்பரான மாதம். 2 கூடையவர் 12ல் இருக்கார். அப்போ வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு நிரந்தரமான வருமானம் வர்றதுக்கு உண்டான அமைப்பு 100க்கு 200% இருக்குது. ஆனாலுமே உங்களோட ஃபேமிலி அஸ்ட்ராலஜரையும் கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி குரு 12ஆம் இடத்துல இருக்கார். தொழில் ரீதியாகவோ அல்லது உத்தியோக ரீதியாகவோ 12 கூடையவனுடைய 12ஆம் அதிபதி 12ல் குரு சேரும்போது என்ன அப்படின்னா வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் தொழில் ரீதியாகவோ அல்லது உத்தியோக ரீதியாகவோ படிப்பு ரீதியாகவோ கடகராசிக்காரங்க வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் 100% இருக்குது. நீங்கள் வந்து பிஸ்னஸ் வந்து இப்போ ஒரு பக்கம் பண்ணிகிட்ருப்பீங்க, இன்னொரு பக்கம் ஃப்ரான்ச்சைசிஸ் போடுறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. 2ஆம் இடத்துல செவ்வாய் வந்து கேதுவோடு சேர்ந்துருக்காரு. பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருங்க. கோபம் வந்து டக்குன்னு வார்த்தைகளை விடுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். 11 கூடையவர் 10ல் இருக்கிறனால தொழில் மூலிமா நல்ல லாபங்கள் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு நல்ல லாபங்கள் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அது போக 9ஆம் இடத்துல சனி இருக்கார். இவ்வளோ நாளாக உங்களுக்கு பட்ட கஷ்டங்கள் எல்லாமே போதும். நிறைய விஷயங்கள் அந்த கஷ்டங்கள்லேருந்து மீண்டு வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே கடக ராசிக்காரங்க வந்து நல்ல நிர்வாக திறமை படைத்தவர்கள் தான். நீங்கள் வந்து கட்டாயம் இந்த மாதத்திலிருந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும். நீங்கள் வந்து அஷ்டமத்தில் உங்களுக்கு ராகு இருக்குது. ஆனால் அதெல்லாம் பயப்பட வேண்டாம். நிறைய பயந்தாச்சு 2 வருஷம். இனிமேல் எதுக்குமே பயப்பட வேண்டாம். பொதுவாகவே கடக ராசிக்கு நிறைய பேர் வந்து நிறைய நல்ல பலன்களை சொல்கிறதில்ல. ஆனால் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேங்க. 2ஆம் இடத்துல கேது இருக்குது. வார்த்தைகளில் கவனமாக இருந்தாலே போதுமானது. உங்களுடைய உழைப்பு, அந்த உழைப்பை நீங்கள் நம்பும் பட்சத்தில் எல்லாமே வெற்றி அடையுங்க. அஷ்டமத்தில் சனி வந்தாலும் சரி, ராகு வந்தாலும் சரி, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிரகங்கள் ஒருபோதும் வந்து தீமையை செய்ய மாட்டார். நீங்கள் என்ன விளைவை செய்கிறீங்களோ அதுக்கு உண்டான விளைவைத்தான் அவர் கொடுப்பாரு. நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்க, நல்ல விஷயங்களாக இருந்தால் நல்லது, கெட்ட விஷயங்களாக இருந்தால் கெட்டது, அவ்வளோதான் சிம்பிள். பொதுவாகவே கடகராசிக்காரங்க இயல்பாக மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க. ஆனால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா ஃபேமிலிக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க. அதாவது உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தெரியாது உங்களுக்கு. ஆனால் அடுத்தவங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு என்ன தேவை, உங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன தேவை, ஹஸ்பண்டுக்கு என்ன தேவை, ஒய்ஃபுக்கு என்ன தேவை, அக்காவுக்கு என்ன தேவை, தங்கச்சிக்கு என்ன தேவை, இந்த மாதிரி தெரிஞ்சு செயல்படக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்காகவும் வாழ பழகிக்கணும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். ஸோ உங்களோட மனசில் சந்தோஷம் ஃபஸ்ட்டு இருக்கணும். அப்போ தான் நீங்கள் இன்னும் சந்தோஷமாக உங்களோட குடும்பத்தை கவனிச்சுக்க முடியும். உங்களுடைய தேவை உங்கள் குடும்பத்துக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்காக இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா அஷ்டமத்தில் ராகு இருக்குது. ஸோ அதை நினச்சி டிப்ரெஷன் ஆகாதீங்க. எல்லா விஷயத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிற இதுக்கு வந்துடுங்க. பொதுவாகவே நல்லா இருக்குது கடகராசிக்கு. இனி எதுக்குமே பயப்பட தேவையில்லை. இந்த மாதம் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறனால அப்படியே வெளிநாடு வெளிமாநிலம் டூராவது போயிட்டு வாங்க. மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். பொதுவாக உங்களுக்கு நான் ஒரு அட்வைஸ் அப்படின்னா என்ன அட்வைஸ் கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னா தியானம் பண்ணுங்கள். நீங்கள் சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை அத்தனையுமே செய்யுங்க. அது தவறே கிடையாது. ஏன்னா நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் எல்லா விஷயமும் உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷமாகும். உடனே கடகராசிக்காரங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மற்றவங்களோட சந்தோஷம் தான் என் சந்தோஷமோ அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனால் உங்களோட சந்தோஷம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான். இயல்பாக ஆயில்ய நட்சத்திரக்காரங்க நல்ல திறமைசாலிகள். அந்த திறமையெல்லாம் இந்த மாதம் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கோச்சாரத்தில் புதனும் குருவும் ஒன்று சேருது. அது 12ஆம் இடத்துல. அப்போ வந்து என்னென்னா ஒரு நல்ல இயக்கத்துக்கு நல்ல
நல்ல பெரிய லெவலில் வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கட்டாயம் இருக்குது. தொழிலில் ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த மாதம் ஆரம்பிக்கலாமான்னா தாராளமாக ஆரம்பிக்கலாம். தொழிலில் நல்ல லாபம் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. லாபஸ்தான அதிபதி எங்கே போயிருக்காரு? தொழில் ஸ்தானத்துக்கு போயிருக்காரு. தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் கோச்சாரத்தில். அப்போ கட்டாயம் லாபம் வந்தே தீரும். அதுவும் உற்பத்தி சார்ந்த தொழில்களை சூப்பர். நீங்கள் உற்பத்தி சார்ந்து ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸாக இருந்துச்சுன்னா நல்ல லாபம், கொள்ளை லாபம் அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு நல்ல வருமானங்கள் வரும், நிரந்தரமான வருமானம் வரும். நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயும் வருமான ஸ்தானத்தில் வந்து உட்காந்துருக்கனால ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்புகள் இருக்குது. நல்ல வருமானம், நிரந்தர வருமானம் கட்டாயம் உண்டு. இவ்வளோ நாளாக நீங்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யணும், எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டு கிளியராக இல்லாமல் இருக்கும். இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள், டக்குன்னு கிடச்சிரும். மிகப்பெரிய லெவலில் யோகம் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் என்ன நினச்சாலும் அதை வந்து சிரமம் பார்க்காம கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அது சக்ஸஸில் முடியும். காரிய சித்தி உங்களுக்கு இந்த மாதம் உண்டு. விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். காரிய சித்தி ஆகணும் அப்படின்னா விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். சித்தி விநாயகர் வழிபாடு யாரெல்லாம் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே காரிய தடை இருந்துச்சுன்னா கட்டாயம் அந்த காரிய தடை நீங்கிரும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா யமகண்டம், செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் கணபதிக்கு 2 தீபம் போடணும். அதுவும் தேங்காய் எண்ணெயில் அதில் வெள்ளருக்கு திரியை யூஸ் பண்ணுங்கள். இந்த பரிகாரம் செஞ்சால் கட்டாயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையுமே தீரும். முக்கியமாக செல்வ வளம் அப்படிங்கிறதுல தடை இருக்காது. செல்வ வளம் உங்கள்கிட்ட வந்து சேர்றதுக்கு நீங்கள் உழைக்கிறீங்க, அந்த உழைப்புக்கேற்ற பலன், அந்த வருமானம், அந்த பணம்ங்கிறது உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு ஏதாவது ஒரு இடையில தடை இருந்துச்சுன்னா அந்த தடையை போக்குறதுக்கு உண்டான பரிகாரத்தை தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் நல்ல ப்ரொமோஷன் கிடைக்குங்க. வந்து இவ்வளோ நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டானது, உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளும் உங்களுக்கு கிடைக்கும். 2ஆம் இடத்துல செவ்வாய் கேது சேர்ந்துருக்கு. கவனமாக இருக்கணும். உங்களுடைய பேரை சொல்லி யாராவது ஏதாவது மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியவர், ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் கேதுவோடு சேர்ந்துருக்கனால உங்களோட பேரை யூஸ் பண்ணி யாராவது மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு, விதி மீறல்கள் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உத்தியோகத்தில் இருக்கவங்களாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸில் இருக்கவங்களாக இருந்தாலும் சரி, கட்டாயம் கவனம் அப்படிங்கிறது தேவை. கேது சேர்ந்துருக்குனாலே நீங்கள் எல்லா விஷயத்துலையும் கவனம், இல்லைன்னா ஒரு சிக்கலில் கொண்டு உங்களை சிக்க வச்சிரும். நீங்கள் வேலை பிஸியில் அலட்சியத்தில் இருந்திருப்பீங்க, அது வேறு பக்கம் போய் சிக்கிரும். அதனால் கவனமாக இருங்க. வண்டி வாகனங்களை போகும்போது கட்டாயம் கவனம் தேவை. வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக இல்லை அப்படின்னா ஏதாவது ஆப்போசிட்டில் வரவங்க ட்ரிங்க்ஸ் போட்டு தண்ணி அடிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு தான் அது பிரச்சனையாகும். நீங்கள் நிதானமாக போங்க. இந்த காலகட்டத்தில் செவ்வாய் அஷ்டம பார்வையாக சனியை பார்த்துட்டு இருக்காரு, ராகுவை பார்க்குறாரு. அதனால் கவனமாக இருங்க. எலும்பு, மஜ்ஜை, பல்லு இந்த மாதிரி விஷயங்கள்லையும் கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா உடனடியாக மருத்துவரை கன்சல்ட் பண்ணிவிட்டு ஆலோசனை பண்ணுறது நல்லது. பெரிய விஷயங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. ஏன்னா பல்லெல்லாம் வந்து சொத்த பல்லு, அதனால் பல்லு வந்து சாதாரண பல்லு வலி நீங்கள் நினைக்கக்கூடாது. அது உயிர்கண்ட வரைக்கும் போயிடும். அதனால் பல்லு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த மாதம் வரும். அதேமாதிரி இரத்த காயம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. தாயாருக்கு சர்ஜரி இந்த மாதிரி இருக்குது. தந்தையோடைய சொத்துக்கள் வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. பொதுவாகவே சொத்து சேர்க்கை உண்டு. வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இந்த மாதம் வருது. புதுசாக ஒரு இடம் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் வருது. வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. பொதுவாகவே 12ஆம் இடத்துல குரு இருக்கனால சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். சுப விரயங்களை ஏற்படுத்திக்கங்க, அது ரொம்ப நல்லது. ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணணுமோ அந்த விஷயங்களில் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. மிகப்பெரிய லெவலில் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இது சூப்பரான மாதம். நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் சாதிக்க உண்டான அமைப்பு இருக்குது. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியது, ஆடை ஆபரண சேர்க்கை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். வீடு கட்டுறதுல ஏதாவது தடை இருக்குது அப்படின்னா வாஸ்து நாள் நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். அந்த நாள் அன்றைக்கி பூஜை பண்ணுங்கள். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வீடு கட்டுறது டிலே ஆகிறது, வீட்டில் ஏதாவது தோஷங்கள் இருக்குது, அத்தனையுமே நிவர்த்தி ஆகும். வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஆளினால் அந்த எல்லாமே நிவர்த்தி ஆகும். 4ஆம் இடத்தை குரு பார்க்குது. அதனால் இந்த பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். பொதுவாகவே கலைத்துறை பெண்கள் வந்து என்னென்னா ஒரே ஒரு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். குடும்ப விஷயத்தில், குடும்பத்தில்
அனுசரித்து நடக்கணும். பெண்கள் வந்து பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். கணவன் மனைவியிடையே அனுசரிப்பு அப்படிங்கிறது இந்த குரு வந்து உங்களுக்கு 6ஆம் அதிபதி ஆகிறாரு. அதே மாதிரி 9ஆம் அதிபதி ஆகிறாரு. அவர் 12ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. குரு பார்வை வந்து குடும்பஸ்தானத்துக்கு இல்லாமல் இருக்குது. கணவன் மனைவியிடையே வந்து ஒற்றுமைகள் வந்து ரொம்ப இதாக இருக்குது. செவ்வாயும் கேதுவோடு சேர்ந்துருக்கனால கணவர் வந்து தேவையில்லாமல் ஆங்ஸைட்டி ஆகிறது. அதனால் கணவன் மனைவியிடையே சண்டை வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு தான் இருக்குது. ஆனால் நீங்கள் கவனமாக இருங்க. வார்த்தைகளில் நிதானமாக இருந்துட்டாலே பிரச்சனைகள் தவிர்க்கப்படும். செவ்வாய் கேதுங்கும்போது கோவப்படுத்தி விடுறது, பிளட் ப்ரெஷரை அதிகமாக்கி விடுறதே ஆப்போசிட்டில் இருக்க ஆளுங்க. அதாவது உங்கள் வீட்டுக்காராக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, இதைத்தான் செய்வாங்க. குடும்பத்தில் இருக்கவங்க உங்களுடைய கோவத்தை தூண்டி விடுறதுக்கு என்னென்ன வேலை இருக்கோ எல்லா வேலையும் செய்வாங்க. ஆனால் பொறுமையாக கையாண்டால் உங்களுக்கும் நல்லது, குடும்பத்துக்கும் நல்லது. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். உடல்நிலையில் கவனமாக செலுத்துங்க. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல முன்னேற்றம், நிறைய வாய்ப்புகள் வரும். மிகப்பெரிய லெவலில் பிரபலமாகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு நல்ல யோகம் தரக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். செவ்வாய் வந்து சிம்ம ராசியில் இருக்கார் கேதுவோட. அப்போ இயக்கங்கள் எல்லாத்துக்குமே வந்து தலைமை பொறுப்பில் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு அங்கீகாரம் வழங்கலாம். மிகப்பெரிய லெவலில் உங்களோட உழைப்புகள்லாம் அங்கீகரிக்கப்படலாம். உங்களுக்குன்னு ஒரு பெரிய பதவி கொடுக்கலாம். உயர் ஆட்கள், அதாவது உயர் இடத்துல இருந்து உங்களுக்குன்னு ஒரு போஸ்டிங் வந்துடும். பொதுமக்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். மீடியா சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மிகப்பெரிய லெவலில் பிரபலியமாகிறது. எலெக்ஷன் இந்த மாதிரி வைக்கிறாங்கன்னா அதில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி அரசாங்க அதிகாரிகளாக இருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் மாற்றங்கள் இருக்குது. ப்ரொமோஷன் கிடைக்கிறது. வெளி மாநிலம்க்கெல்லாம் வெளி ஊருக்கு, வெளி மாவட்டங்களுக்கெல்லாம் போகிறதுக்கு உண்டான அமைப்பு, டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு, நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. பொதுவாகவே கடக ராசிக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.